இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி மரண தண்டனையை வலுப்படுத்தும் நோக்கில் பிறப்பித்த நிறைவேற்று உத்தரவிற்கு சுவிட்சர்லாந்து அதிருப்தி தெரிவிப்பு. சூரிஜ் கண்டோனில் நடந்த பயங்கர விபத்து. ஒரு தாய் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் படுகாயம். சுவிஸ் அதிகாரிகள் போலி பாஸ்போர்ட்டுகளின் பயன்பாடுகளை கண்டறிய புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிப்பு. இரகசிய தகவல்களை பகிர்ந்த 2 உள்ளூர் போலீசாருக்கு ஆர்கோவ் உயர்நீதிமன்றத்தால் கடுமையான அபராதம் விதிப்பு. பெர்ன் கண்டோனல் போலீசார் பல வீடுகளில் சோதனை. சோதனையின் போது அதிகளவிலான போதைப் பொருள் மற்றும் பணம் பறிமுதல். தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்கா மரண தண்டனையை வலுப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த நிறைவேற்று உத்தரவிற்கு சுவிட்சர்லாந்து கடுமையான அதிருப்தியை தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சுவிட்சர்லாந்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியது. மரண தண்டனை மனித உரிமைகளுக்கு எதிரானது என்று சுவிஸ் வெளிநாட்டலுவல்கள் அமைச்சகத்தின் அமைதி மற்றும் மனித உரிமை பிரிவு தலைவர் டீம் என்டர்லின் கூறினார். மேலும் குற்றங்களை தடுக்கும் விதமாக மரண தண்டனை பயனுள்ளதாக இருக்கும் என்ற எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. நீண்டகால சிறை தண்டனை வழங்குவதை விட இது கூடுதல் பலன் அளிக்காது என்று அவர் வலியுறுத்தினார். சுவிட்சர்லாந்து உலகளவில் மரண தண்டனைக்கு எதிரானது என்றும் அதை முற்றாக நீக்க உலக நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தில் சுட்டிக்காட்டியது. சூரிஜ் கண்டோனில் உள்ள ஜெல் நகராட்சியில் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் பாரிய விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் ஒரு தாய் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். மாலை 4:15 ராமிஸ் முஹ்லே பகுதியில் 29 வயது பெண் ஓட்டுநர் டர்பெந்தலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஒரு நீண்ட இடதுகை வளைவுக்குப் பிறகு எதிர்பாராத விதமாக எதிர்பாதையில் சென்றுவிட்டார். இதனால் எதிரே வந்த 54 வயது பெண் ஓட்டுநரின் வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதிவிட்டதால் இந்த விபத்து மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது. 29 வயது பெண் காரில் அவரது ஒரு 5 வயது ஆண் குழந்தையும் ஒரு மாதக் குழந்தையும் இருந்தனர். மோதிய 54 வயது பெண் தனியாக காரில் இருந்தார். இந்த நேரடி மோதல் காரணமாக அனைவரும் பலத்த காயமடைந்தனர். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. காயமடைந்த நபர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆல்பைன் ஏர் ஆம்புலன்ஸ் மற்றும் மீட்பு ஹெலிகாப்டர் அனுப்பப்பட்டன. இந்நிலையில் சம்பவம் குறித்து சூரிஜ் கண்டோனல் காவல்துறை மேலதிக விசாரணையை முன்னெடுத்து வருகிறது. சுவிஸ் அதிகாரிகள் போலி யூரோப் பாஸ்போர்ட்டுகளின் பயன்பாடு அதிகரிப்பதை எதிர்த்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். திரிபுன் டி ஜெனீவ் நடத்திய விசாரணையின்படி ஆண்டுதோறும் பல ஆயிரம் போலி பாஸ்போர்ட்டுகள் கண்டறியப்படுகின்றன. நகராட்சி ஊழியர்கள் அனைத்து போலிகளையும் சரியாக கண்டறிய முடியாமல் இருப்பதால் சில மோசடி விண்ணப்பதாரர்கள் சரியான சரிபார்ப்பு இல்லாமல் வேலை அனுமதிகளை பெற்றுவிடுகின்றனர். இந்த பிரச்சினையை சமாளிக்க இடைநிலை காவல் பயிற்சி மையம் 2000க்கும் மேற்பட்ட நகராட்சிகளில் அதன் பயிற்சித் திட்டங்களை விரிவுபடுத்தியுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் அதிகாரிகளுக்கு போலி பாஸ்போர்ட்டுகளை எவ்வாறு துல்லியமாக அடையாளம் காண்பது என்பதை கற்பிப்பதாகும். இந்த முயற்சி பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதுடன் சுவிஸ் பணி அனுமதி முறையின் தவறான பயன்பாட்டை தடுக்கவும் உதவுவதாக உள்ளது. ஆர்கோவ் உயர் நீதிமன்றம் ரகசிய தகவல் பகிர்வுக்கு 2 போலீசாருக்கு கடுமையான அபராதம் விதித்துள்ளது. 44 வயதான அதிகாரிக்கு 13,200 பிராங்குகளும் 39 வயதான அதிகாரிக்கு 4,800 பிராங்குகளும் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் போலீஸ் தரவுத்தளத்தில் கார் விவரங்களை தேடி பார்த்து அனுமதியில்லாமல் பகிர்ந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டனர். முன்னாள் சக ஊழியரின் கோரிக்கைக்கு இணங்க 44 வயது அதிகாரி 7 கார் மாடல்களின் உரிமையாளர்கள் பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். முதலில் பாடன் மாவட்ட நீதிமன்றம் அவர்களை குற்றமற்றவர்களாக அறிவித்தாலும் அரசு வழக்கறிஞர் மேல்முறையீடு செய்ததால் உயர் நீதிமன்றம் அவர்களை தற்போது குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ளது. பெர்ன் கண்டோனல் போலீசார் ஓப்பர்லேண்ட் பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக மெய்ரிங்கன் பகுதியில் வியாழக்கிழமை பல வீடுகளில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது அவர்கள் அதிகளவிலான போதைப்பொருள் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையின்படி சோதனையின் போது 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் 2 காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மற்றைய ஒருவர் போலீசாரின் விசாரணைகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அதிகாரிகள் உணவகங்களைப் பற்றிய விசாரணையும் மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் ஒரு உணவகம் போதைப் பொருள் விற்பனையுடன் தொடர்பை கொண்டிருக்கலாம் எனும் சந்தேகத்தின் பெயரில் உணவகம் ஆய்வாளர்களால் தற்காலிகமாக மூடப்பட்டது. தற்போது இந்த வழக்கு தொடர்பாக அரசு
வழக்கறிஞர் அலுவலகம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.